அப்பா, இந்த புடவை எப்படி இருக்கு? இந்த புடவை எங்க அம்மா கட்டிட்டு வந்தா இந்த ஊர் சின்னஞ்சிறுத்தைகள் சிரிச்சிட்டு போறாங்கடா. இது அம்மாக்கு இல்லப்பா, பின்ன யாருக்கு? உங்களுக்கு வேற வாங்கிட்டு வந்திருக்கமா. இது நம்ம செண்பகத்துக்கு. நல்ல வேலை. அப்பா, இந்த பேண்ட் சட்டை எப்படி இருக்கு? பொண்ணு குடத்துக்கு பொட்டு வச்சு அழகு பாக்கணும். என் பிள்ளைக்கு எது போட்டாலும் எடுப்பா இருக்கும்ல. அப்படி சொல்லு. டேய், இது நீ போட்டுட்டு வந்த 18 பட்டி மிட்டா மிராசங்களும் உன்னை பார்த்து அசந்து போயிடுவாங்க. அதுதான் கிடையாது. பின்ன இதுவும் என் ஃப்ரெண்ட் மாணிக்கத்துக்காக வாங்கிட்டு வந்தது. ஏமா, அந்த மாணிக்கம் பயலுக்கு என் மேல கோவமா என்ன? அவன் கட்டுற தியேட்டர் செலவுக்காக 1 லட்சம் ரூபாய் கேட்டு எனக்கு லெட்டர் எழுதி இருந்தா, சரி நம்ம தான் ஊருக்கு போறோமே, நம்ம கையாலே பணத்தை கொடுத்து அசத்திடுவோம்னு நினைச்சா, பதிலுக்கு நான் லெட்டர் எழுதுங்கிறதுக்காக நான் ஸ்டேஷனுக்கு வரதும் தெரிஞ்சும் கூட என்ன பார்க்க வரல. பாத்தீங்களா ராஸ்கல், அவனை என்ன பண்றேன் பாருங்க. உங்க முகம் மாறுறது பார்த்தா நான் மாணிக்கத்துக்கு இவ்வளவு பெரிய தொகை கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. எனக்கும் மாணிக்கத்துக்கு இருக்க நட்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. எங்களை பார்த்தா அப்படி கேக்குற? நீ அவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா எங்களுக்கு கவலை இல்லப்பா. என்னப்பா, இனிமே அவனுக்கு நீ எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது நினைக்கும் போதுதான் அழுத்தமா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? நம்மள எல்லாம் இங்க விட்டுட்டு மாணிக்கம் போயிட்டாப்பா. என்னம்மா சொல்ற? நீ வந்த அப்புறம் உன்னை வச்சுதான் தியேட்டர் திறப்பேன்னு சொல்லிட்டு இருந்த பையன் உன்னை பார்க்காம போய் சேர்ந்துட்டான்ப்பா. ஏமா அவனுக்கு மோட்டர் பைக் ரூபத்துல வந்துட்டான். பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பையன் பாதாளத்துக்கே போயிட்டான்ப்பா. நீங்க சொல்றது உண்மைதானம்மா? ஆமாப்பா. என்னால நம்பவே முடியல. அம்மா, நான் மலடி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு புள்ள, நான் மனசார ஏத்துக்கிட்டதுக்கு ஒரு புள்ள, எனக்கு 2 புள்ள நான் அடிக்கடி சொல்லுவேன் அம்மா. அந்த 2ல 1 இழந்துட்டியம்மா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்பவும் என் கூடவே இருப்பியாண்ண? கண்டிப்பாமா. நீ மட்டும் என் தனியா இந்த வீட்டுல இருக்கணும். இப்பவே கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. வேண்டாண்ண, நான் மட்டும் தனியா இருந்தா உன் பேச்சு தட்ட மாட்டேன். எனக்குன்னு ஒரு துணை இருக்கே. துணையா? ஆமாண்ண, எங்க அண்ணி. அண்ணி, எப்பவுமே நீ இப்படி இருந்தது இல்ல. இன்னைக்கு எதையோ என்கிட்ட மறைக்கிற. சொல்லுமா, சொல்லுனா. இல்லங்க, எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் இந்த தியேட்டர் விஷயமா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதுல என்ன பிரச்சனை? பிரச்சனைதான். தியேட்டர் கட்ட ஆசைப்பட்டது எங்க அண்ணன், ஆனா லைசன்ஸ் கிடைச்சது உங்களுக்கு ஆச்சே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேலையில பட்டதைங்கிற முறையில அரசாங்கம் எனக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. ஆத்திரக்காரங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இந்த ஊர்ல தனக்கு மட்டுமே தியேட்டர் முதலாளிங்கிற அந்தஸ்து கிடைக்கணும்னு நினைச்சவரு எங்க அண்ணன். இப்ப அது கிடைக்கல. அந்த ஆத்திரத்துல இருக்கிறவருக்கு நாம ஒருத்தர் விரும்புற விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுவே நம்ம கல்யாணத்துக்கு தடையாயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இதுக்கு போய் பயப்படுறேன். இதுவரை உங்க அண்ணனுக்கு கோவம் வந்தா எனக்கு யோகம் வந்த மாதிரி. இதையே சாக்கா வச்சு உன்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நம்ம தியேட்டர் திறப்புழா அன்னைக்கே நம்ம கல்யாணம். போதுமா? போறோம் சாமி. எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? ஏண்டா, நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? நான் எப்படா உன் கல்யாண சாப்பாடு சாப்பிட போறேன்? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் வேற அடுத்த மாசமே என்ன துபாய்க்கு வர சொல்லி விசா வேற அனுப்பிச்சிருக்காரு. ஏமா, அதுக்கு முன்னாடியாவது உங்க கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க. என் காதல் விவகாரத்துல கிளைமேக்ஸ் இப்பதான் நெருங்கிட்டு இருக்கு. வில்லனே இல்ல நினைச்சேன், இவங்க அண்ணன் தான் வில்லன் இப்பதானே தெரியுது. நீ கவலைப்படாதடா. இவங்க அண்ணன் என்ன அந்த ஆண்டவனே தடுத்தாலும் உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நான் தான் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்காமலே போயிட்டேனே. ஏமா செண்பகம், மாணிக்கத்துக்கு கல்யாணம் விஷயத்த எனக்கு சொல்லவே இல்லையே. அப்படி நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன்? தப்பு நீ பண்ணலன்னு அந்த ஆண்டவன் தான் பண்ணிட்டார். எங்க அண்ணி கழுத்துல அண்ணன் ஒரு தாலியை கட்டி அவரோட வாழ்ந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா கூட பரவாயில்ல. அப்படின்னா கல்யாணம் ஆகலைன்னா என்ன, தன்னை காதலிச்சவனே தன்னோட கணவன் அவர் நினைவா இந்த வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு எனக்கு ஆதரவா இங்கேயே தங்கிட்டாங்க. உங்க அண்ணிய பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
இப்படிப்பட்ட புண்ணியவதியோட வாழ உங்க அண்ணனுக்கு கொடுத்து வைக்கலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நடந்ததையே பேசி மனசு நொந்து போறதை விட இனிமே நடக்க வேண்டியது பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. தியேட்டர் கட்டி முடிக்க பணம் பத்தாம எங்க அண்ணன் கிட்ட அவர் கொஞ்சம் பணம் கடனை வாங்கியிருந்தாரு. எனக்கு தெரியும். அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வாங்கின கடனை எங்களால திருப்பி கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்து தியேட்டர் எங்க அண்ணனுக்கு சொந்தம் சொல்லிடுச்சு. பஞ்சாயத்துல உங்க பக்கம் யாருமே பேசலையா? பணம் இருக்கிறவங்க பேசுறதா நியாயம், எடுக்கிறதா முடிவு. அவங்க என்ன முடிவு பண்றது? நான் முடிவு பண்றேன். மாங்காய் 5000, தேங்காய் 50,000. 50,000க்கு எத்தனை செய்ய எத்தனை செய்ய இருந்தானே எல்லாமே எனக்கு தானே. என்னையா கணக்கு? என்ன ஐயா கணக்கு? ஓ நீங்க அந்த தோப்பு கீப்பு கணக்கெல்லாம் என்னையாச்சு? தோப்பு கணக்கு சரியா வருது, அந்த கீப்பு கணக்கு தான் சரியா வர மாட்டேங்குது. வயசுக்கு ஏத்த புத்தி உங்ககிட்ட கொஞ்சம் கூட கிடையாதுயா. அந்த வட்டி பணம் எல்லாம் வசூல் பண்ணியா? ஆமா, நீங்க சொத்திலே இருங்க, சொந்த பந்தத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறீங்களே. என்னையா சொல்ற? என்னதான் இருந்தாலும் உங்க தங்கச்சிக்கு இவ்வளவு வீராப்பு கூடாதுங்க. என்னையா பண்றது, கூட பிறந்த தங்கச்சியாச்சே. அது சரி, இந்த தங்கச்சிகளே இப்படித்தாங்க. நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் தான் தங்கச்சி, வேற ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா எதிர்கட்சி. அது யாரு ஒரு புது கட்சி? கொடிய காணோம், இனிமே பிடிப்பான் போல் இருக்கு. அட, நம்ம பொன்னரங்கம் புள்ள பையன் சிவாங்க துபாய்க்கு போயிட்டு வந்தான்ல, சில்லற கொஞ்சம் ஏத்தமாயிருச்சு, அதான் செருக்கு பிடிக்க நடந்து வர்றான். பாப்பா வாப்பாவா? ஓஹோ, துபாயில இருந்து வர்றதுனால வாப்பான்றீங்களா? என்ன திடீர்னு? சே, என் ஃப்ரெண்ட் மாணிக்க கட்டின தேட்டரை உங்களுக்கு தான் சொந்தம் பஞ்சாயத்துல முடிவு பண்ணிட்டீங்களாமே. இத பாருப்பா, இத நான் பேசிக்கிறேன். அது சரி. தம்பி, வாங்கின பணத்தை வட்டியோட கொடுக்க வக்கில்லைன்னா பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிறதா எங்க வழக்கம். அந்த பணத்தை நான் கொடுக்கறேன், பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, அதான் ஏன் வழக்கம். பத்திரத்தை கேட்கறதுக்கு நீ யாரு? மாணிக்கத்துக்கு நீ என்ன ஒட்டா உறவா? உதவி பண்றதுக்கு ஒட்டு உரம் ஒன்னும் அவசியம் இல்ல, நல்ல மனசு இருந்தா போதும். நல்ல மனசு இருக்கிற உங்ககிட்ட நியாயம் இல்லையாப்பா? அப்படி போடு அணுகுண்ட. அந்த அணுகுண்ட உன் தலையில நீ போட்டு போட்டாலும் போடுவேன். அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்ட ஒருத்தன் அனுபவிக்கிறது நீயா? தம்பி, ஏதோ வீடு தேடி வந்துட்டேங்கறனாலதான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கணும்னு பறிஞ்சு பேசுறவன் எவனா இருந்தாலும் பேச வேண்டியது பஞ்சாயத்துல தான் பேசணும். கண்ட நாய்க்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. டேய், யார பார்த்தா நாய் சொன்ன? அவர் விடுங்க. வேண்டாம் தம்பி, அவர்தான் பஞ்சாயத்தை கூட்டி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காருல்ல, பின் எதுக்கு வீண் பிரச்சனை எல்லாம்? உங்க முகத்துக்காக இப்ப விட்டுட்டு போறேன். இத பாரு, பஞ்சாயத்து என்னையா பெரிய பஞ்சாயத்து, அது உங்க பக்கத்துல இருக்க திமிர்ல தான் ஆடுறீங்க. அந்த பஞ்சாயத்துல பாத்துறேன்.